entrepreneur. திறமை இருந்தா conquer whatever you want. So நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பிக் பாஸ் காமன் மேனோட டே 4 முடிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்க்காக மொத்தமாக 10 பேர் வந்தாங்க. அதில் வந்து 3 பேரை ரிஜெக்ட் பண்ணாங்க, 6 பேர் ஆன் ஹோல்டில் போட்டாங்க, ஒரே ஒருத்தரை செலக்ட் பண்ணாங்க. அதில் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் 5ஆக வந்தாங்க. இந்த பொண்ணோட பேர் கரிஷ்மா சமா அப்படின்றது. இந்த பொண்ணு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இந்த பொண்ணு முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 12th வரைக்கும் தான் படித்தேன், இன்னும் காலேஜே போகிறத பற்றி யோசிக்கலன்னு சொல்கிறாங்க. சிலரை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழல்னால மேல் படிப்பை படிக்க மாட்டாங்க, 12th வரைக்கும் படிப்பாங்க, குடும்ப சூழல் ஒரு மாதிரி இருக்கும், அதனால படிக்க மாட்டாங்க. ஆனா இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு போல, அதாவது பெரிய வீடு, நிறைய காரு, அந்த மாதிரி வச்சிருக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்றது தெரிய வருது. ஏமா நீ படிக்கலன்னும் போது எனக்கு பெருசா படிக்க தோணல, என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் அதிபரா மாறணும்ன்றது தான் ஆசை, அதாவது ஆண்டர்பிரனர்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஆகணும்ன்றது தான் என்னோட ஆசைன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. அப்ப ஓவியா என்ன கேட்கறாங்கன்னா, அப்ப படிப்பு முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களான்னும் போது, இல்ல படிப்பு முக்கியம் தான், ஆனா படிப்பை தாண்டி எனக்கு தெரிஞ்ச ஸ்கில் தான் முக்கியம், நம்ம கிட்ட ஸ்கில் கொஞ்சம் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க நல்லா கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்காங்க சொல்லுவாங்க, ஆனா வந்து ஸ்கில்லும் முக்கியம், படிப்பும் முக்கியம். இப்ப படிப்பை வச்சுட்டு ஏதாவது பண்ண முடியுமா? நிறைய படிச்ச பசங்களே வந்து வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாங்கன்னு உங்கள நிறைய பேர் நினைக்க வாய்ப்பு இருக்கு. பேசிக், அதாவது இன்னைக்கு வந்து படிப்பு தேவை, ஒரு டிகிரியை முடிச்சுட்டு அது பேசிக், அதை வச்சே வேலை கிடைக்குமானா இன்னைக்கு கிடைக்கல. ஸ்கில் தேவைப்படுது, இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு, ஆனா படிப்பும் தான் முக்கியம். இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு படிப்பு எதுவுமே தேவையில்லை. இவங்களுக்கு வந்து அப்பா வந்து சேர்த்து வச்ச சொத்தே நிறைய இருக்குல்ல, அதை வச்சு கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனால தான் அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ் வந்து பேசிட்டு இருக்கும் போதே இந்த பொண்ணு ஒரு பிட்டை போடுறாங்க. அது என்னன்னா வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஐடியாவே இருக்குன்னு. எது ப்ரொடியூஸ் பண்ற ஐடியா இருக்கா அப்படின்னு வந்து ராஜு இருக்கார்ல, ஆரியண்ண கொஞ்சம் பொறுமையா போங்க, ப்ரொடியூஸ் பண்ற ஐடியாலாம் இருக்குன்ற மாதிரி கிண்டலா சொல்றாரு. அதாவது ஏன்னா அவங்கள வச்சு கூட படம் ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஆரி என்ன கேட்கிறாருன்னா, ஏமா நீ எதுக்குமா பிக் பாஸ்க்கு வரணும், உன்கிட்ட எல்லாமே இருக்கேம்மா. ஏன்னா வந்து அவங்களோட பயோடேட்டா அங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த பயோடேட்டால இந்த பொண்ணு ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணுன்றது தெரியுது போல. ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணா இருக்க, உனக்கெல்லாம் இந்த மாதிரி இடம் தேவையே கிடையாது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து லைஃப்ல அவங்கள ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த இடம் தேவைப்படுது, உனக்கு அப்படி தேவையில்லைன்னும் போது, இல்ல சார் என்ன நான் ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், இப்போ என் குடும்பத்துக்கிட்ட காசு இருக்கு, ஆனா வந்து என்ன நான் ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு இந்த இடத்துக்கு வரணுன்றதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் சார், என்னால உள்ள போய் இருக்க முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க வசதியான வீட்டு பொண்ணு இல்ல, உன்னால இருந்துட முடியுமா, அங்க தர டாஸ்க் எல்லாம் பண்ணிட முடியுமான்ற ஒரு கேள்வி கேட்கும் போது, இல்ல சார் என்னால பண்ணிட முடியும்ன்ற மாதிரி இந்த பொண்ணு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க. இப்போ ஆரி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு டாஸ்கை இந்த பொண்ணுக்கு தந்துடுறாரு. என்ன சொல்றாருன்னா, 10 நாள் நீ சாப்பிடலமா, செம்ம பசியில இருக்க, உன் பாக்கெட்ல 1 ரூபாய் கூட காசு இல்ல, இப்போ என்ன பண்ண போற, யாசகம் மாதிரி கேட்க போற, இங்க இருக்க எங்க கிட்ட யாசகம் மாதிரி கேட்க போற, எங்க கேளுன்னொன்னே இந்த பொண்ணு ஒன்னு பண்ணாங்க பாருங்க, செம்ம காமெடியா இருந்ததுங்க. அதாவது வந்து ரொம்ப டயர்டா இருக்கவங்க நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி நடக்கிறேன்னு காமெடியா நடந்தாங்க. மாயா கிட்ட போனாங்க, மாயா சாப்பிடல மாயா, காசு தாங்க. என்னங்க நீங்க யாசகம் கேட்குறீங்க, என் பேர் எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னு மாயா விளையாடிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி அவங்க ஒரு பிச்சை எடுக்கிறதே ரியலா இல்லைங்க. அதாவது பிச்சை நம்ம எப்படி ஒரு மாதிரி வந்து ப்ளீஸ் தாங்க நான் சாப்பிடவே இல்லை பட்னியா இருக்கேன் அப்படி இப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்படிலாம் கேட்கல. மாயா கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. சரி மற்ற ஜட்ஜஸ் கிட்ட போய் கேட்கலாம், ஸ்கோர் பண்ணலாம்லாம் இந்த பொண்ணுக்கு தெரியல. மாயா கிட்டே நிற்கும் போது, மாயா இது வேலைக்காவது வேற ஏதாவது இவங்க கிட்ட கேட்கலான்னு மாயா கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மாயா வந்து இப்போ ஆரி சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாயா சில சீனெல்லாம் சொல்லி பண்ண சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் ஜட்ஜஸ்க்கு இந்த பொண்ணு பண்ணதில் பெருசா திருப்தி கிடையாது. இந்த பொண்ணை செலக்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன்லாம் போச்சு. ஒரு ஸ்டேஜில் இருக்கவே இருக்கு, ஆன் ஹோல்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தந்துடலான்ற மாதிரி இந்த பொண்ணை ஆன் ஹோல்டில் போட்டுட்டாங்க. ஆக்சுவலாக ஜட்ஜஸே வந்து முடிவு எடுக்கிறதுல ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் தாங்க இருக்கு. அதாவது வந்து ரிஜெக்ட் பண்ணுறவங்களில் ஒரு கிளாரிட்டி இருக்கு, ஆனால் செலக்ட் பண்ணுறவங்களில் இவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆன் ஹோல்டுன்னு எத்தனை பேரை தெரியுமா ஆன் ஹோல்டில் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ ஆன் ஹோல்டுலேயே ஒரு 15 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அதெல்லாம் ப்ராப்பராகவே தெரிய மாட்டேங்குதுங்க. ஒன்று செலக்ட் பண்ணுங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தரை மட்டும் ஆன் ஹோல்டு, ஒருத்தர் 2 பேரும் ஆன் ஹோல்டு போட்டால் பரவாயில்ல. இவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் வந்துருச்சுனாலே ஆன் ஹோல்டில் தூக்கி போட்டுடுறாங்க. இந்த பொண்ணையும் ஆன் ஹோல்டில் போட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க.